ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 2024 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணின 1000 எரர் ஸ்பாட்டிங் சீரீஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? ஸோ அது இருக்குது. 120 கிராமர் ரூல்ஸ் இருக்குது, ரூட் வேர்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2024 என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸும் நிறைய இருக்க போகுது. எஸ்எஸ்சிலே நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது இல்லையா? ஸோ இதில் நமக்கு காமனாக நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்பவே காமனாக இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கும் ரூல்ஸ் படிச்சு தான் ஆகணும், எஸ்எஸ்சிக்கும் கிராமர் ரூல்ஸ் படிச்சு தான் ஆகணும், 120 கிராமர் ரூல்ஸ் படிச்சு தான் ஆகணும், எரர் ஸ்பாட்டிங் இதுக்கும் பார்த்து தான் ஆகணும், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், பேராஜம்பிள், இப்படி சிமிலர் டாபிக்ஸ் இதுக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த 1000 எரர் ஸ்பாட்டிங் சீரீஸ் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கறதுனால என்னென்னா நீங்கள் வாட் எவர் த எக்ஸாம், நீங்கள் பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, 2 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்கள் எடுக்கிறதே வந்துட்டு பிவைக்யூ, இதுலேருந்து வரக்கூடிய ரெண்டுலேயுமே இருந்து வரக்கூடிய பிவைக்யூ கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்கமிங் டேஸில் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருக்கோம் கைஸ். நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் என்ன மாதிரி இதை வந்து நீங்கள் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணலாம் அபவுட் எஸ்எஸ்சி. ஓகேவா? மேபி ஆல் தி சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? உங்களோட நீட் என்ன, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி 1000 எரர் ஸ்பாட்டிங் சீரீஸில் ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் ரெண்டுத்துக்குமே சேர்ந்த மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் யூ ஹேட் நாட் reached so quickly, we might well have had a disaster. இந்த மாதிரி ABCD அப்படின்னு டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு சென்டென்ஸை. அதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்றது we have to find it. ஓகேவா? ஓகே. ஸோ if you had, இது வந்து என்ன, கண்டிஷனல் 3 ஐ திங்க் ஸோ. ஓகேவா? ஸோ இதில் இஃப் யூ ஹேடுன்னு வந்துச்சுனால என்ன வரும், நம்ம இந்த ரூல் நம்ம எக்கச்சக்கமான டைம்ஸ் நம்ம அதை பார்த்துருக்கோம். ஹாவ், ஹேட், ஹேஸ், இந்த ஹாவ் வேர்ப்ஸ், இந்த ஹாவ் வேர்ப்ஸ் இருக்குல்ல, ஹாவ் ஃபார்ம்ஸ் ஆக்ஸிலரி வேர்பில் வரும். இந்த ஹாவ் ஃபார்ம்ஸ் வந்துச்சுனாலே நம்ம வேர்பில் எதை யூஸ் பண்ணணும், ஆக்சுவலி நம்ம வேர்பில் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த V3 வேர்ப்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், இஃப் யூ ஹேட் நாட் ரீச்ட் இஸ் வாட், V3. reached so quickly, we might well have had a disaster. நீ சீக்கிரம் வந்திருக்கல அப்படின்னா நாங்கள் டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குது, ஹேவ்க்கு அப்புறம் தான் ஹேட் வரணும், ஹேடுக்கு அப்புறம் ஹேவ் வராது. ஓகேவா? ஸோ ஹேடு தான் கரெக்டு. ஹேட் ஓகே, ஹேடும் கரெக்டு தான். ஓகேவா? ஆனால் ஹேவ் வராது, ஹேடுக்கு அப்புறம் ஹேவ் வராது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸில் தெர் இஸ் நோ எரர் இன் திஸ் சென்டென்ஸ். ABCD எல்லாமே வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் த நியூ deal, the channel can broadcast the next cricket tournament to be played among India and Australia. ஓகே. அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் த நியூ டீலை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க டேர்ம்ஸில் த சேனல் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராட்காஸ்ட் த நெக்ஸ்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க டு பி. கிரிக்கெட் அப்படின்னாலே வந்துட்டு என்ன, ரெண்டு கண்ட்ரி ஆர் ரெண்டு சம்திங், அதுக்கு தான் வந்துட்டு என்ன நடக்கும், கிரிக்கெட் நடக்கும் இல்லையா? ஸோ டு பி பிளேட் அமாங் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிறத வந்துட்டு சேனல் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலி கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ 2 கண்ட்ரீஸ்க்கு, ஒன்லி ஃபார் 2 கண்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து பேசும்போது எந்த ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிட்வீன்.
ஓகேவா? ஸோ மோர் தேன் டூ இப்படி வரும்போது தான் வந்துட்டு என்ன பண்ணணும், டூ ப்ளஸ் இப்படி வரும்போது தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அமாங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே 2 கண்ட்ரிக்கு தானே நடக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா அமாங் கிடையாது, இட் ஹேஸ் டு பி பிட்வீன். ஓகேவா? ஓகேவா? So, under the terms of the new deal, the channel can broadcast the next cricket tournament to be played between India and Australia. Okay, so there is a D part. Okay, next one. The company is in debt and has been unable to pay their employees salaries for the past 6 months. கடந்த 6 மாசமா என்ன பண்ண முடியல அந்த கம்பெனியால அதனோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரியே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இங்க பாருங்க, the company is in debt and has been. ஓகேவா? ஸோ the company அப்படின்றத நீங்க எந்த ப்ரொனவுன்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இங்க பாருங்க, I, we, you, they, he, she, it. இப்போ இந்த கம்பெனியை எதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும் பாருங்க, ஐயில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. வி இது எல்லாமே வந்துட்டுன்னா லிவிங் பீங்க்கு வந்துடும். ஹீ ஷீக்கெலாம் வரவே வராது. இந்த இட்டில் தான் வந்துட்டு இந்த கம்பெனியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த இட் அப்படின்றது வரும்போது இது வந்துட்டு எப்படி கன்சிடர் ஆகுது அப்படின்னா சிங்குலரைஸாக கன்சிடர் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதனோட பொசஷனை சொல்லும்போது இதோட ஆப்ஜெக்ட், இதோட பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் என்ன வரும்? இட்ஸ். இட்ஸ். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து இட் செல்ஃப். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா த கம்பெனி இஸ் இன் டெட் அண்ட் ஹேஸ் பீன், இது சிங்குலரைஸ் தானே. ஸோ ஹேஸ் பீன், அதாவது பாஸ்ட் 6 மந்த்தாக பண்ண முடியல இல்லையா? ஸோ அதனால இந்த ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அன்னேபிள் டு பே தயர் எதுக்கு வரும்? தயர் வந்து இந்த தயர் வந்து தேக்கு தான் வரும். இங்கே என்ன இருக்குது? இட்டுன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்னா தயர் கிடையாது, இட்ஸ் எம்ப்ளாயிஸ். அதோட கம்பெனியோட எம்ப்ளாயிஸ், அதனுடைய எம்ப்ளாயிஸ். ஓகேவா? அதனோட எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ண முடியல? பாஸ்ட் 6 மந்த்ஸாக சேலரிஸ் ப்ரொவைட் பண்ண முடியலை. ஓகேவா? ஸோ த கம்பெனி இஸ் இன் டெட். The company is in debt and has been unable to pay its employees உடைய salaries for the past 6 months. Okay, so there it's. Okay, next one. Ashok is among the few people in the world which did not blindly follow the path of others. அதாவது அசோக் வந்து என்னன்னா உலகத்தில் இருக்க கொஞ்சம் பீப்புளில் அவனும் ஒருத்தன். அவன் யார் அப்படின்னா மற்றவங்கள மாதிரியே எதையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அசோக் இஸ், ஹீ இஸ். ஓகே, அசோக் எதில் வருவான்? ஹீல வருவான். ஹீ இஸ் அமாங். ஓகே, த ஃபியூ பீப்புள். அமாங் நிறைய பீப்புள், ஃபியூ அப்படின்னாலும் கொஞ்சம் ஓரளவு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அமாங். ஓகே, இன் த வேர்ல்ட் விச் யாருக்கு கைஸ் வரும்? விச் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? விச் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இட் இஸ் யூஸ்டு ஃபார் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இட் இஸ் யூஸ்டு ஃபார் அடிஷ்னல் இன்ஃபோ. இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாங்க? அசோக்கை பற்றி ஒரு ஒரு பர்சனை பற்றி மீன் பண்ணுறாங்க. ஒரு பர்சனை பற்றி மீன் பண்ணும்போது இங்கே என்ன வரும்? விச் வரக்கூடாது, ஹூ. விச் வரக்கூடாது, ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் வரணும். யாருன்னா அசோக் பற்றி சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன பண்ண மாட்டான்? இது மாதிரி பிளைண்டாக எல்லார மாதிரியுமே ஒரு பாத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ விச் வரக்கூடாது, ஹூ தான் வரணும். So Ashok is among the few people in the world who did not blindly follow the path of others. So there is in C part. Next one. If I shall pass the examination, I shall go to England for further studies and may not return at all. Okay, guys, இது என்ன? Conditional one. Conditional one. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் ஐ அப்படின்னு டேரெக்டாக வரும்போது என்னென்னா இது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கணும். ஸோ இங்கே ஷல் வராது. இஃப் ஐ பாஸ் த எக்ஸாமினேஷன், நான் வந்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணேன்னா நான் வந்து இங்கிலாந்து போவேன் என்னோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக, அண்ட் நான் திரும்ப வரலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இஃப் ஐ ஷல் வந்து இங்கே வராது. இஃப் ஐ பாஸ் த எக்ஸாம், இஃப் ஐ பாஸ் த எக்ஸாம், I shall pass இல்லை, I pass. ஓகேவா? ஸோ இது இங்கே வந்து இது
eliminate பண்ணிடணும். ஓகேவா? So there is in first part. Next one, Professor Kulkarni, who is a staff of our college since 1990, is not only an excellent teacher but also a great humanitarian. அதாவது அவங்க காலேஜில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபை பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல டீச்சர் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு ஹியூமனிட்டேரியன் மனிதாபமுள்ள ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ஸ் அப்படின்னு இருக்கு. சின்ஸ் அப்படின்னா என்ன கைஸ்? இப்போ நம்ம 2024 இருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ 1990 அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ 1990 ஸ்டில் 2024 வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது? கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, ஹேஸ் பீன். இந்த சின்ஸ் அப்படின்ற வேர்டு வந்துச்சுனாலே இது கூட இது வந்தே ஆகணும். ஓகேவா? பிகாஸ் இதுக்கு என்ன மீனிங்னா, பாஸ்ட்ல எப்பயோ ஆரம்பிச்சு இப்போ ப்ரெசென்ட்ல வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ பாஸ்ட்ல எப்பயோ ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்ரெசென்ட்ல வரைக்கும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? அது கண்டினியூஸாக நடக்கிறதுனால நம்ம ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் தான் பேசணும். அண்ட் ஆல்சோ இது பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சதுனால ஸோ நம்ம ரீசன்ட் பாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய, பிகாஸ் இது கண்டினியூட்டி. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஸ் இங்கே வரக்கூடாது, இங்கே ஹேஸ் பீன். Has been is the right one. So Professor Kulkarni, who is a staff of our college since 1990, has been not only an excellent teacher but also a great humanitarian. Okay, ma? Okay. Next one. The robber relieved him with his purse when he went for a walk as a matter of his regular exercise. Okay, the robber revealed him with his purse, of his purse. This is what prepositional error. With his purse, of his purse. So the robber revealed him of his purse when he went for a walk as a matter of his regular exercise. Okay, ma? So the error is in first part. Second part. Okay, next one. Stone being readily available in nature, it was used extensively by the prehistoric man in his daily life. Okay. So guys, இங்க பாருங்க, stone being இது வந்து எப்படி இருக்கு? Being readily available in nature, it was. So இது வந்து எப்படி இருக்கு? Continuous tenseல இருக்கு. So it was used இல்ல, it was using. அப்பையிலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? டெய்லி லைஃப்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஸோ யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். It was using extensively by the prehistoric man in his daily life. So stone being readily available in nature, it was using extensively by the prehistoric man in his daily life. Next one. As he is a pure vegetarian, the fish curry will not be eaten by him. அவர் பியூர் வெஜிடேரியன் தான் ஃபிஷ் கறி சாப்பிட மாட்டான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, as he is a pure vegetarian, the fish curry இல்லை ஃபிஷ் கறி. ஓகேவா? ஃபிஷ் கறி will not be eaten by him. இதுக்கு நம்ம வந்து ஹைலைட் பண்ணி மீன் பண்ணணும்னு இல்லை, ஃபிஷ் கறின்னு காமனாக சொன்னாலே ஓகே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். Most people like to rest after a day's work, but he seemed to have an exhaustive supply of energy. அதாவது டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும்? டயர்டாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹீ சீம்டு இல்லை, பட் ஹீ சீம்ஸ் இல்லை அப்படின்னு ப்ரெசண்ட்டில் தான் சொல்கிறாங்க. பட் ஹீ சீம்ஸ் டு ஹாவ் அன் எக்ஸாஸ்டிவ் சப்ளை ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? So most people like to rest after a day's work, but he seems to have an inexhaustive supply of energy. Okay, va? Okay. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம 1000 எரர் ஸ்பாட்டிங் சீரீஸில் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ரெகுலராக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எஸ்எஸ்சிக்கும் நம்ம வந்துட்டு அப்கமிங் டேஸில் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கும் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ தேட்ஸ் இட் வித் த செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.